Hi friends, welcome and welcome to Mr. MK YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம என்ன மேக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேப்பர் வச்சு சம ஸ்ட்ராங்கான ரிங் தான் நம்ம மேக் பண்ண போறோம். Friends, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நாங்க புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன நாங்க சொல்லிடுறோம். Friends, அது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இனி வர போற வீடியோஸ்ல டாப் 3 கமெண்ட்ஸ் எது நாங்க சொல்ல போறோம். நீங்க நம்ம சேனல்ல இருக்க எந்த வீடியோஸ்ல வேணா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதுல இருந்து நாங்க டாப் 3 கமெண்ட் எடுத்து நாங்க வர போற வீடியோஸ்ல நாங்க சொல்லுவோம். Friends, நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் லாஸ்டா போட்ட வீடியோ அப்போ நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது உங்க சப்போர்ட் இல்லாம இது முடியவே முடியாது. சோ நீங்க இதே போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை. அப்படி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஈஸியா தொட்டுடலாம். சோ அதனால நம்ம சேனல்ல போடுற ஒரு வீடியோஸ் நீங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க. சோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிங் மேக் பண்ணுறதுக்கு இதே போல் 2 விதமான கலர் பேப்பர்ஸ் தேவைப்படும். இந்த கலர் பேப்பர்ஸ் நீங்கள் கரெக்டாக கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் ரெட் அண்ட் எல்லோ எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரே ஒரு கலர் பேப்பரை மட்டும் எடுத்து 0.5 சென்டிமீட்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக கட் பண்ணத்தில் கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த பேப்பர் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பேப்பர் ரொம்ப சின்னதாக இருக்கனால நாங்கள் இதே போல் இன்னொரு பீஸ் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக வச்சுருந்தீங்கன்னா வேண்டாம், இன்னொரு பீஸ் கட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நாங்கள் இன்னொரு கலர் பீஸ் எடுத்து நாங்கள் 0.3 சென்டிமீட்டருக்கு நாங்கள் மார்க் பண்ணுறோம். போன டைம் நம்ம 0.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணோம். இந்த இதில் 0.3 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். அதை நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணோமோ அதே போல் இதே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்கிறனால நாங்கள் இதை ஒரு பீஸ் மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகே, இதே போல் உங்கள்கிட்ட ஏதாவது பேட்ரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஏதாவது பழைய ரிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இவன் பேட்டரிக்குள்ளே ரிங்கை இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப லூஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த ரிங்கை கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போது அதுக்காக நாங்கள் இதே போல் கொஞ்சோண்டு இருக்க பேப்பரை மட்டும் எடுத்து இந்த பேட்டரியை சுற்றி நாங்கள் ரோல் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்ம ரிங்கை அதுக்கு மேலே இன்சர்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிங்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஃபிட் ஆகுது, நல்லா கிரிப்பாகவும் நிற்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த இடத்துல வச்சு நாங்கள் கலர் பேப்பர் வச்சு நாங்கள் எப்படி ரோல் பண்ணுறோமோ அதே போல் நீங்களும் ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மைண்டில் மட்டும் ஃபெவிக்கால் ஒரே 1 ட்ராப் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் அப்படி நீங்கள் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஆப்பில் நம்ம இன்னொரு ட்ராப் நம்ம ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு இதை நாங்கள் கொஞ்சம் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இதே நம்ம ஃபுல்லாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் இதே போல் லாஸ்ட்டாக நம்ம ஒரு டைம் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் ஒரு 1 ட்ராப் கம் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் 0.3 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கலர் பேப்பர் எடுத்து நாங்கள் இதுக்கு மேலே ரோல் பண்ண போகிறோம். இது நல்லா டைட்டாக இருக்க மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே வராத மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம இப்படியே ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ அதுலேருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்ம இதுக்கு மேலே அனபண்டை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணுறோமோ நீங்களும் அதே போல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடு அப்ளை பண்ணியாச்சு. அதே போல் நம்ம இன்னொரு சைடு திருப்பி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்னர்ஸில் எப்படி அனபண்ட் வச்சு அப்ளை பண்ணமோ அதே போல் நம்ம இன்சைடும் அதே போல் அனபண்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் நீட்டாக அப்ளை பண்ணி விட்றோமோ அதே போல் நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, இன்சைடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நாங்கள் அவுட் சைடு எப்படி பண்ணுறோமோ அதே போல் நீங்களும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம ரிங்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக பளபளன்னு இருக்குது பாருங்கள். செம ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம ரிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நம்ம வீட்டில் செஞ்ச ரிங்கையும் கடையில் வாங்கின ரிங்கையும் ஒன்றா கம்பேர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். கடையில் வாங்கின ரிங்கோட நம்ம இப்போ வீட்டில் செஞ்ச ரிங் தான் செம சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். செம அழகாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம மேக் பண்ண ரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரிங்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிருங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நம்ம மிஸ்டர் MK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய்.